இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை ஒன்று. மனித இனத்தின் மூதாதையர் முதலில் எங்கு தோன்றினர்? ஆப்பிரிக்காவில் 2. ஆப்பிரிக்காவை விட்டு வெளியே முதலாக இடம்பெயர்ந்த மனித இனம் ஹோமோ எரெக்டஸ். 3. ஹோமோ எரெக்டஸ் இன மக்கள் எங்கு வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது? இந்தியாவில். 4. பழங்காலத்தை சேர்ந்த கருவிகள் முதலில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? சென்னை அருகே உள்ள பல்லாவரத்தில். 5. பழங்காலத்தை சேர்ந்த கருவிகள் முதலில் சென்னை அருகே உள்ள பல்லாவரத்தில் 1863 ஆண்டு யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? இராபர்ட் ப்ரூஸ் ஃபூட். 6. கைக்கோடரி வகை கருவிகளை கொண்ட மரபு அச்சூலியன் மரபு. 7. கூழாங்கல்லை செதுக்கி உருவாக்கப்படும் கருவிகளை கொண்ட மரபு சோகனியன். 8. சோகன் ஆற்றின் வடிநீர் பகுதியில் நிலவிய மரபு என்பதால் சோகனியன் மரபு என அழைக்கப்படுகிறது. இந்த சோகன் ஆறு எங்கு உள்ளது? பாகிஸ்தான். 9. தற்கால மனிதனுக்கு நெருக்கமான தோற்றத்தை கொண்டிருந்த மனித மூதாதையர் இனம் இது. ஹோமினின். 10. தமிழகத்தில் ஹோமினின் வாழ்ந்ததற்கான அடையாளத்தை ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட் எங்கு கண்டுபிடித்தார்? அதிரம்பாக்கம். 11. குதிரை, கழுதை, வரிக்குதிரை ஆகிய விலங்குகளை உள்ளடக்கிய பேரினம் எக்கஸ். 12. இந்தியாவில் இடைப்பழங்கற்காலகட்டத்தை நெவாசா என்னுமிடத்தில் பிரவார ஆற்றங்கரையில் அடையாளம் கண்டவர் H.T. சங்கிலியா. 13. மணற்குன்றுகளால் உருவாக்கப்படும் கடற்கரை பகுதி தேரிகள் எனப்படும். 14. ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக புதைக்கப்பட்டிருந்ததற்கான அடையாளம் எங்கு கிடைத்துள்ளது? மகாதகாவில். 15. தென்னிந்தியாவின் சாதிகளும் பழங்குடிகளும் என்ற நூலை எழுதியவரது ஸ்டாஃப் எட்கர் தர்ஸ்டன். 16. இந்தியாவின் முதற்கட்ட நகரமயமாக்கலின் சின்னம் இது. சிந்து நாகரிகம். 17. சிந்து நாகரிகத்தில் முதலில் அடையாளம் காணப்பட்ட இடம் ஹரப்பா. எனவே ஹரப்பா நாகரிகம் என அழைக்கப்படுகிறது. 18. ஹரப்பாவுக்கு முதலில் 1826 ஆண்டு வருகை தந்தவர் சார்லஸ் மோசன், இங்கிலாந்து. 19. 1831 ஆண்டு அம்ரி என்னும் ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு வருகை தந்தவர் அலெக்சாண்டர் பர்ன்ஸ். 20. லாகூரில் இருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைப்பதற்காக ஹரப்பா அழிக்கப்பட்டது.